பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமது தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கியை காட்டி பெண் ஒருவரை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பெரியவிளான் பகுதியில் உள்ள காணியொன்று தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றுமொரு தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்தும் முரண்பாடு நிலவி வந்துள்ளது. நேற்று முன்தினம் சனிக்கிழமை குறித்த காணிக்குள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றைய தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. வாய்த்தர்க்கம் முற்றிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் தமது கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டியமை தொடர்பிலான காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சைக்குள்ளானது. கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இன்று வாக்குமூலம் அளிக்க ராமநாதன் அர்ச்சுனா போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர். அதேவேளை குறித்த சம்பவத்தில் தனது காணிக்குள் அத்துமீறி நுழைந்து தம்மை அச்சுறுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இளவாலை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் பெண்ணொருவர் நேற்று கைதானார். அவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 29ஆம் திகதி வரையில் விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்புக்கு தான் பொதுமக்களுக்கு சுடக்கத்தியா கண் கொடுத்திருக்கு. இவர் கடிக்கிறதுக்கு சுடக்கத்தியா கண் கொடுத்திருக்கு. மட்டும்தான் தெரியும். எனக்கு இவர் காலால் அடிக்க இவர் ஆறாள். எனக்கு இவர் காலால உதயத்துக்கு இவர் ஆறாள். கல்லால தூக்கி எறிவீங்கன்னா காலால சரிதானே? இந்த கல்லால தூக்கி எறிவீங்கன்னா வேற அடியோட ஒண்ணிலே இருக்கட்டும். நீங்க உறுதி இல்லாத காணிகளை வேண்டி வச்சுக்கொண்டு கதைக்க கூட நாங்கள் உறுதியோட ஆதாரத்தோட இருக்கிறோம். அதுக்குதான் நிக்கிறோம். நாங்க பின்ன போலீஸுக்கு பயந்து ஓடி நாங்களே இல்லையே நிக்கிறோம் தானே. கோட்டாரம் சொல்லி விட்டதா வச்ச இல்ல அதுக்குள்ள காணி பத்தியா கிடக்க அதை துப்பராக சொல்லிதான் இவருக்கு அனுமதி கொடுத்தது. அவர் எங்களுக்கு கண் எடுக்கிறாராம், காலால உதைகிறாராம், கல்லால அறிகிறாராம். चरत विखविचारिकं बहुजन हिताय बहुजन सुखाय लोकानुकंपाय. ඉන්න බලන්න මේ සැනසුම නිවුණු සිත්වල සදාතනික සාම. පස්වන දිනය නිවාවට පත් කරමින් ඊයේ රාත්‍රිය වන විට සම්මපාගමනයේ නිරත මහා සංඝරත්නය යක්කල අබේසේකර රාමය වෙත ළඟා වුණා. මේ සැනසුම නිවුණු සිත්වල සදාතනික සාමය. लोकय इन्न मैत्रिय पता इन्न लोकयागे निवेन सित पता इन्न लोकानुकंपा. ஐப்பசிக்கு சமாதான நடைப்பயணத்தின் 5வது நாள் நேற்று துலங்கமு தேசிய பாடசாலைக்கு அருகாமையிலிருந்து ஆரம்பமானது. நேற்றைய தினம் இந்த நடைப்பயணம் யக்கல அபேசேகர ராமைய வரை சென்றடைந்தது. இன்றைய தினம் காலை யக்கல அபேசேகர ராமவிலிருந்து கலனி ரஜமா விகாரை வரை நடைப்பயணம் தொடர்ந்தது.
ஏப்ரல் 28ஆம் தேதி கலனி ரஜமா விகாரையில் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நடைப்பயணம் கலனி விகாரையிலிருந்து கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை நோக்கி நகரவுள்ளது. அன்றைய தினம் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ள ஏபாசிகோ சமாதான நடைப்பயணத்தின் அரச விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொள்ளவுள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வணக்கத்திற்குரிய பன்னாகர தேரர் தலைமையிலான தேரர்களின் பங்கேற்புடன் கடந்த 21ஆம் தேதி தம்புள்ள ரஜுமா விகாரையில் இருந்து இந்த நடைப்பயணம் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. For the joy of all, the spirit of peace is standing tall. सबके हित के लिए करुणा की आओ दुनिया. कारुण्यं पठिच्च अनुदयं पठिच्च अनुकम्पं पठिच्च परे संधम्मं देशे की पस्सिको बनाइको. அன்பே வடிவம் அமைதி பயணம் உலகமே வாருங்கள் சித்திவை ஹாய் புது ஜங்ஷன் சந்தி பாபி பேச்சின் என்ன லோகய come over datangla dunia आओ दुनिया बहुजन हित එන්න බලන්න මේ සැනසුම නිවුණු සිත්වල සදාතනික සාමය ලෝකය එන්න මෛත්‍රිය පතා එන්න ලෝකයාගේ නිවෙන සිත් පතා එන්න ලෝකානුකම්පාව පතා එන්න බොහෝ ජනයාගේ හිත සුව පිණිස එන්න චරත වික්ඛවේ චාරිකං பிரதமர் அலுவலகத்தின் நட்புறவு புத்தாண்டு விழா பிரதமர் தலைமையில் பிரதமர் அலுவலகத்தின் நலன்புரிச் சங்க ஏற்பாடு செய்த நட்புறவு புத்தாண்டு விழா ஏப்ரல் 25ஆம் தேதி பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கருத்து தெரிவித்த பிரதமர், அனைவருக்கும் துன்பங்களற்ற அமைதியான இனிய புத்தாண்டாக அமைய வேண்டுமென வாழ்த்துகின்றேன். அத்தோடு நீங்கள் அர்ப்பணிப்புடன் ஆற்றி வரும் கடமைகளையும் வழங்கி வரும் ஆதரவையும் பாராட்டுகின்றேன். இந்நாட்டு மக்களுக்காக பிரதமர் அலுவலகம் முன்னெடுக்க வேண்டிய சேவைகளை மென்மேலும் நேர்த்தியாக ஆற்றுவதற்கான வலிமையும் உறுதியும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்தார். பிரதமர் அலுவலகத்தின் நலன்புரிச் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நாட்டுப்புற விளையாட்டுகளையும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் உள்ளடக்கிய இந்த நட்புறவு புத்தாண்டு விழா நாள் முழுவதும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி அவர்கள் உட்பட பல பிரதமர் அலுவலகத்தின் மேலதிக செயலாளர்கள், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். අවසාන ස්ථානය දක්වා පදවුන්නාපු යුගලය තමයි ජයග්‍රාහක යුගලය වෙන්නේ. වාසනාමුක්තියේ ජයග්‍රහණය වාගෙන තවත් කරන්කරුවෙක් අපේ අපේලමල්ලි මයිදානේ යනවා. අපි බලමු මොකද වෙන්නේ කියලා. හරියම මුට්ටියට ඔහු පහර දෙයිද? ඔව් මං හිතන්නේ ඉතාමත් අර අපේ ආරච්චි මහත්තයා ඉන්නවා. ඒවට අදාළ වතුර හැම ලබා දෙන්න. නෑ අනේ. මේ වතුර තියෙනවා. තව චුට්ටයි. සියලු ඔව් අපිට ඕන සම්පූර්ණ ඉමෝරිකේ වතුර හොදලා. බාග වැඩක් නෑ. ජයග්‍රාහක විතර තමයි අපේ මාතෘතුමිය අති මේ ආකාරයෙන් ත්‍යාග ලබා ගන්න.
2022ஆம் ஆண்டு நாட்டில் நடந்த போராட்டத்திற்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமது ஆதரவை தெரிவித்திருந்தனர். தாம் தேர்ந்தெடுத்த அரசியல் தலைவர்கள் தங்களதும் நாட்டினதும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை என்பதே இதற்கு காரணமாக அமைந்து காணப்பட்டன. இந்த போராட்டத்தின் விளைவாக பாராளுமன்ற நடவடிக்கைகளில் இளைஞர் பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கத்துடன் துறைசார் மேற்பார்வை குழுக்களில் 500 தொடக்கம் 600 வரையிலான இளைஞர்கள் நேர்காணல் மூலம் நியமித்து முக்கியமான நடவடிக்கையாக அமைந்து காணப்பட்டன. இதன் மூலம் அரசியல் பங்கேற்புக்கான வட்டம் விரிவடைந்தாலும் தற்சமயம் துறைசார் மேற்பார்வை குழுக்கள் குறைக்கப்பட்டு இளைஞர் பிரதிநிதித்துவம் நீக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம் தொழில் வல்லுநர்கள் தரப்புடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். துறைசார் மேற்பார்வை குழுக்கள் குறைந்து இளைஞர்களை நீக்கியதும் பாராளுமன்றத்தின் வளத்தை குறைத்ததும் அண்மையில் நாடு இழந்து $2.5 மில்லியன் இணைத்து பார்க்க வேண்டும். இது மிகவும் பாரதூரமான விடயமாகும். பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்துக்கு இது பெரிய பிரச்சனையாக தெரியாவிட்டாலும் இந்த இழப்பை சரி செய்ய வரிச்சுமையை அதிகரிக்க வேண்டி வரும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இத்தகைய சம்பவம் நடந்த பின் திரைசேரி செயலாளர் ராஜினாமா செய்து வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடத்த வேண்டும். பாராளுமன்ற நிதி பற்றிய குழுக்களின் திரைசேரியின் செயலாளர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநரை அழைத்து விசாரிக்க வேண்டும். இதில் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என்று ஆராய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைப்பற்றப்பட்ட சுமார் 302 கிலோகிராம் போதைப்பொருள் இன்று திங்கட்கிழமை அழித்தொழிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பலப்பிட்டிய மற்றும் சிலாபம் ஆகிய நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த போதைப்பொருள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்ததை அடுத்து சான்று பொருட்களாக வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருட்களை அழிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைப்பற்றப்பட்ட 22 கிலோ 888 கிராம் ஹெரோயின், 33 கிலோ 172 கிராம் கேரள கஞ்சா மற்றும் 247 கிலோ 940 கிராம் உள்ளூர் கஞ்சா போன்ற மொத்த போதைப் பொருட்களும் இன்று அளிக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பலப்பிட்டிய நீதிமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருள் பொதிகள் இன்று அதிகாலை பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் புத்தளம் வனாத்த வில்லுவ பகுதியில் அமைந்துள்ள லெக்டோவத்தை தகன உலைக்கு கொண்டு செல்லப்பட்டன. அங்கு விசேட இயந்திரங்கள் மற்றும் தகன உலைகள் மூலம் சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் தீயிட்டு அளிக்கப்பட உள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். புத்த பெருமானின் புனிதமான காவி உடையை தவறாக பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட போலியான பிக்குகள் குழுவினரின் சாசன விரோத மற்றும் சட்டவிரோத செயலை வன்மையாக கண்டிப்பதாக 3 நிகாயக்களின் மகாநாயக்க தேரர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் கூட்டாக இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 110 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய குஷ் மற்றும் ஆஷ் ரக போதைப் பொருட்களுடன் 22 தேரர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் இரவு முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பயண பொதிகளில் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் இனிப்பு பண்டங்களுக்கு இடையில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிலோகிராமிற்கும் அதிக போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தேரரின் பயண பொதியிலும் தலா 5 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த இவர்கள் ஒருவரின் அனுசரணையில் கடந்த 22ஆம் தேதி தாய்லாந்து சென்றிருந்த நிலையில் அங்கு அவர்கள் சாதாரண உடையில் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் அவர்களின் கைபேசிகளில் இருந்து கண்டறியப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் ஒரே நேரத்தில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகை இதுவென்பதுடன் பௌத்த தேரர்கள் குழு ஒன்று இவ்வாறு கைது செய்யப்பட்ட முதலாவது சந்தர்ப்பமும் இதுவாகும். கைது செய்யப்பட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் உயர்கல்வி கற்கும் இளம் தேரர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளுக்காக நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதான கணக்கிலிருந்து ஒப்பந்தக்காரர்களுக்கு 380 மில்லியன் ரூபாய் தவறுதலாக மீண்டும் செலுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார முன்வைத்த குற்றச்சாட்டில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், குறித்த அதிகார சபையின் பிரதான கணக்கிலிருந்து 2023 ஆண்டில் ஏற்கனவே பணம் செலுத்தப்பட்ட ஒப்பந்தக்காரர்களுக்கு சுமார் 380 மில்லியன் ரூபாய் தவறுதலாக மீண்டும் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் நளின் பண்டார எம்பி சமூக ஊடகங்கள் ஊடாக உண்மைக்கு புறம்பான மற்றும் தவறான தகவல்களை வெளியிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை மறுப்பதாகவும் இந்த அறிக்கை முற்றிலும் அடிப்படை மற்றும் ஆதாரமற்றது என்பதுடன் உண்மைகளை மறைத்து முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னணி ஸ்மார்ட் போன் வர்த்தக நாமமான இன்ஃபினிக்ஸ் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தனது நோட் 60 சீரீஸிற்கான அனைவரையும் கவர்ந்த பிரம்மாண்ட வெளியீட்டு விழாவை கடந்த சனிக்கிழமை நடாத்தியது. டேக் நோட் டேக் லீட் என்ற பிரச்சாரத்தின் கீழ் கொழும்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வு இன்றைய இளைஞர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பம், சக்தி வாய்ந்த செயல்திறன் மற்றும் அடுத்த தலைமுறை அம்சங்களை ஒன்றிணைக்கும் இன்ஃபினிக்ஸின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலித்தது. இவ்விழாவில் நோட் 60 சீரீஸின் அறிமுகத்தை காண ஊடகவியலாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சர் மற்றும் தொழில்துறை உள்நபர்கள் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் முக்கிய அம்சமான சாதனத்தின் தனித்துவமான கண்டுபிடிப்பான AI மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கருத்து தெரிவித்த இன்ஃபினிக்ஸ் ஸ்ரீலங்காவின் பிரதம நிறைவேற்று அதிகாரி முகமது ஷெப் அதர், நோட் 60 சீரீஸ் மேலும் இணைக்கப்பட்ட ஊக்கம் பெற்ற தலைமுறையை இலங்கையில் உருவாக்கும் எங்களின் தொலைநோக்கு பார்வையை வெளிப்படுத்துகின்றது. 5G மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI சார்ந்த அனுபவங்கள் ஊடாக வேகமாக மாறிவரும் டிஜிட்டல் உலகில் பயனர்கள் விரைவாக செயல்படவும் சுதந்திரமாக உருவாக்கவும் தலைமை தாங்கவும் நாங்கள் வழிவகை செய்கின்றோம் என்று கூறினார். ஸ்மார்ட் போன்களுக்கு அப்பால் இன்ஃபினிக்ஸ் இன் தயாரிப்பு வரிசை TWS இயர்பட்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், மடிக்கணினிகள், டேப்லெட்ஸ், ஸ்மார்ட் டிவிகள் என பல ஸ்மார்ட் சாதனங்களை உள்ளடக்குகின்றது. தற்போது இன்ஃபினிக்ஸ் தயாரிப்புகள் ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, மத்திய கிழக்கு, தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா உட்பட உலகளாவிய ரீதியில் 70க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் கிடைக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அன்றைய தினத்தில் இன்ஃபினிக்ஸ் நோட் 60 சீரீஸ் போன்களை அறிமுகப்படுத்தியது. இதில் நோட் 60, நோட் 60 ப்ரோ, நோட் 60 அல்ட்ரா என்ற 3 வகையான போன்களை அறிமுகம் செய்தது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துடன் இணைந்ததாக ட்ரீம் டெஸ்டினேஷன் திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மருதானை ரயில் நிலையத்தின் முதற்கட்ட நவீனமயமாக்கல் பணிகள் நிறைவு செய்யப்பட்டு சனிக்கிழமை மதியம் பயணிகள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. ரயில் பயணிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் மருதானை ரயில் நிலையத்தின் புராதன தன்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தெரிவு செய்யப்பட்ட சில பகுதிகள் மாத்திரம் இவ்வாறு நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. இதன் கீழ் பிரதான கட்டிடம் திருத்தப்பட்டதுடன் 5 மற்றும் 6ஆம் இலக்க மேடைகளில் சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்பட்டு சூழல் அழகுபடுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்திற்காக 35 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதுடன் இதற்கான நிதி அனுசரணையினை அக்பர் நிறுவனம் வழங்கியுள்ளது. தொல்பொருள் திணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழ் NIO பொறியியல் நிறுவனத்தின் ஆலோசனை சேவைகளுக்கு அமைய 6 மாத காலப்பகுதிக்குள் இந்த புனரமைப்பு பணிகள் முறையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன. பெலியத்தையிலிருந்து மர்தானி நோக்கி பயணித்த போது கடந்த 24ஆம் தேதி தடம் புரண்ட சாகரிகா புகையிரதத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் பணிக்கு சமூகமளிக்க முடியாதவாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த புகையிரதத்தின் சாரதி, காப்பாளர், உதவி சாரதி மற்றும் உதவி புகையிரத காப்பாளர் ஆகியோருக்கு இந்த தடையை விதிக்க புகையிரத திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் அமைச்சின் செயலாளர் கலாநிதி BK கோலித கமல்
ஜினதாச ஆகியோர் டென்மார்க்கிற்கான தங்களது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது கடந்த 24ஆம் திகதி அந்நாட்டின் முன்னணி வர்த்தக மற்றும் முதலீட்டு நிறுவனங்களின் பிரதானிகளுடன் விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உலகின் 2வது மிகப்பெரிய கப்பல் போக்குவரத்து நிறுவனமான மேர்ஸ்கின் தலைமையகத்தில் அந்நிறுவனத்தின் முதன்மை தயாரிப்பு அதிகாரி ஜொஹான் சிக்ஸ்காட் அவர்களை அமைச்சர் சந்தித்து விசேட பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன்போது இலங்கையின் கடற்றொழில் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் கடல்சார் துறையில் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கும் அந்நிறுவனத்தின் சர்வதேச கப்பல்களில் தொழில்புரியும் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இம்பேக்ட் ஃபண்ட் இன் முகாமைத்துவ பணிப்பாளர் ஓக்டோ வின்டர் கிறிஸ்டென்சன் அவர்களுடனான சந்திப்பில் இலங்கையின் அரச மற்றும் தனியார் துறை செயல் திட்டங்களுக்கு குறைந்த வட்டியிலான சலுகை கடன் வசதிகளை பெற்றுக்கொள்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. நானோயா கிளரண்டன் தோட்டத்தில் லாரி ஒன்று பிரதான வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்து லயன் குடியிருப்பின் மீது விழுந்து நேற்று முன்தினம் இரவு விபத்துக்குள்ளானது. நானோயா கிளரண்டன் பகுதியில் இருந்து நானோயா ரதல்ல வழியாக கிரிமிட்டி பகுதியை நோக்கி பயணித்த லாரி ஒன்றே வேக கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தினால் லயன் குடியிருப்பின் ஒரு வீட்டுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் லாரிக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. விபத்தின் போது லாரியின் சாரதி மற்றும் 2 உதவியாளர் இருந்துள்ளனர். எனினும் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் அம்மூவரும் உயிர் தப்பியுள்ளனர். விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தம்புள்ள மாத்தள பிரதான வீதியின் நாளந்த பகுதியில் 2 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி பாரிய விபத்துக்குள்ளாகியுள்ளன. நேற்று காலை 9:20 மணியளவில் தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 11 பேர் நாளந்த பிரதேச வைத்தியசாலை மற்றும் மாத்தள வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் சபாநாயகர் கண்டி வீதி வழியாக கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். இதன்போது விபத்தை கண்ட சபாநாயகர் உடனடியாக காயமடைந்தவர்களை பேருந்திலிருந்து வெளியேற்றவும் அவர்களை சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கவும் நேரில் நின்று உதவி வழங்கியுள்ளார். சம்பவம் தொடர்பாக தனியார் பேருந்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி தப்பி ஓடியுள்ளார். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை நாவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்கத்தின் வருடாந்த இரவு விருந்து நிகழ்வில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தினால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. வாஷிங்டன் இல்டன் ஹோட்டலில் நேற்று மாலை இந்த விருந்துபசாரம் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் திடீரென 5 முதல் 8 வரையான துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்டதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மண்டபத்திலிருந்து நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர்கள் மற்றும் பிரபலங்கள் பாதுகாப்பு தேடி மேசைகளுக்கு அடியில் பதுங்கியுள்ளனர். சம்பவம் நடந்தவுடனே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதற் பெண்மணி மெலினியா ட்ரம்ப் ஆகியோரை இரகசிய சேவை அதிகாரிகள் பாதுகாப்பாக வெளியேற்றினர். சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் பாதுகாப்பு பிரிவினரின் துரித நடவடிக்கையை பாராட்டியுள்ளார். அத்துடன் முதற் பெண்மணி, துணை ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எவ்வித காயங்களுமின்றி நலமாக இருப்பதாகவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக இடைநிறுத்தப்பட்ட இந்த நிகழ்வு அடுத்த 30 நாட்களுக்குள் மீண்டும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த பகுதியில் தேசிய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானிய வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக ரஷ்யாவுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். மோஸ்கோ சென்றடையும் அராக்ஷி திங்கட்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று ஈரானிய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் ரஷ்யா இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்படவுள்ளது. அராக்ஷி கடந்த 2 நாட்களில் 2 முறை பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்துள்ளார். இடையில் ஓமானுக்கும் சென்று அவர் தற்போது ரஷ்யாவுக்கு சென்றுள்ளார்.
இதனிடையே பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நகரில் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் ஈரானிய தரப்புக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் தனது பிரதிநிதிகள் நீண்ட தூரம் பயணம் செய்வது நேர விரயம் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சனிக்கிழமை அந்த திட்டத்தை ரத்து செய்தார். ஈரானியர்கள் எப்போதும் வேண்டுமானாலும் எம்மை தொலைபேசியில் மூலம் அழைக்கலாம் என்று ட்ரம்ப் தெரிவித்ததை தொடர்ந்து நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்புகள் மங்கியுள்ளன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் உடனான ஈரானின் போர் தற்போது ஒரு தற்காலிக போர் நிறுத்த நிலையில் உள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளதால் உலகளவில் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ள நிலையில் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ரஷ்யாவின் ஆதரவை ஈரான் நாடியுள்ளதாக கருதப்படுகின்றது. வட ஜப்பானின் ஹொக்டோவில் இன்று அதிகாலை 6.2 மெக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுவரை சொத்து சேதம் அல்லது உயிர் இழப்பு எதுவும் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் கூற்றுப்படி நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி சரப்பெட்சு நகருக்கு மேற்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது. மேலும் அது பூமியின் மேற்பரப்பிலிருந்து 81 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. ஒரு வாரத்திற்கு முன்னர் ஏற்பட்ட 7.7 மெக்னிடியூட் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் வடகிழக்கு கடற்கரை பகுதியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் முன்னதாகவே எச்சரித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தேசிய ஒலிம்பிக் குழுவின் புதிய தலைவராக பேஸ்பால் மற்றும் சாஃப்ட்பால் சங்க தலைவர் அசங்க செனவிரட்ன தெரிவானார். ஒலிம்பிக் இல்லத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற தேசிய ஒலிம்பிக் குழுவின் 2026 முதல் 2030க்கான புதிய நிர்வாக சபை உத்தியோகஸ்தர்களை தெரிவு செய்யும் தேர்வின் போது 5 வாக்குகள் வித்தியாசத்தில் அசங்க செனவிரட்ன வெற்றி பெற்று புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இத்தேர்தலில் தலைவர் பதவிக்கு 3 போட்டியிட்டனர். அவர்களில் அசங்க செனவிரட்னவுக்கு 16 வாக்குகளும், இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளன தலைவர் ஐஸ்வர் உமருக்கு 11 வாக்குகளும், இலங்கை குறிபார்த்து சுடுதல் சம்மேளன தலைவர் ஷிரந்த பீரிஸுக்கு 2 வாக்குகளும் கிடைத்தன. இதேவேளை செயலாளர் நாயகம் பதவிக்கு போட்டியிட்ட இருவரில் ரிப்தி பஸ்மி வெற்றி பெற்று மீண்டும் செயலாளர் நாயகமாக தெரிவானார். உப தலைவர்களாக நிலு ஜெயதிலக்க, பிருத்திவிராஜ் பெரேரா, இக்பால் பின் ஹசன், சரத் ஜோவா விதாரண ஆகியோர் தெரிவாகினர்.